இருக்கு. அப்படிதான் நருட்டோ என் டீம் வெற்றி பெற்று இருக்கணும். நீ காலிட்ட நருட்டோ கீப தோக்கடி பண்ணி யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. நடந்ததை என்னால நம்பவே முடியல. Byakugan battle Hinata grows bold. அடங்கப்பா Hinata கொடுத்த மருந்து இவ்வளவு வேகமா வேலை செய்யுது. ஏண்டா நீ இதை யூஸ் பண்ணியா சாக்குரா? உனக்கு ஏற்பட்ட காயங்கள் மட்டும் தான் இவ்வளவு சீக்கிரமா குணமடையும். இதுக்கு மருந்துக்கும் சம்பந்தமே இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் நைன்டெயில் ஃபாக்ஸோட பவர். அதோட சக்தியை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன். கீபா இதோ இந்த மருந்து நான் உனக்காகவும் அக்கமாருக்காகவும் தான் கொண்டு வந்திருக்கேன். எங்களை பத்தி கவலைப்படாத. நீ உன்னை பத்தி தான் கவலைப்படணும் Hinata. நீ என்ன சொல்ல வர? இன்னும் 6 பேர் தான் இருக்காங்க. நீ அப்புறம் ஜோஜி, நெஜி, லீ அப்புறம் சவுண்ட் அண்ட் சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த 2 பேர் மட்டும் தான் பாக்கி இருக்காங்க. நான் சொல்றத கேளு, தெளிவா செயல்படு. அந்த காரா கூட நீ போட்டி போட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா நீ அந்த மேட்ச்ல கலந்துக்காம இருக்கதே நல்லது. நெஜியும் அப்படிப்பட்டவன் தான். மேட்ச்ல கலந்துக்காம விலகிக்கிறதா நல்லது. என்ன நம்ப, அவங்க ரொம்ப மோசமானவங்க. கண்டிப்பா உன்னை அழிச்சிருவாங்க. அப்ப சரி, அடுத்த மேட்ச்ல யார் சந்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம். Hinata இந்த மேட்ச் கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நம்ம 2 பேரும் நேருக்கு நேரா மோதுவோம். நான் எதிர்பார்க்கவே இல்ல Hinata. நான் எதிர்பார்க்கலனா அவ இப்ப என்ன சொன்னா? சகோதரனா அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிகளா? அவங்க 2 பேருமே யூகா கிளான் சேர்ந்தவங்க. ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ஒரு கௌரவமான குடும்பத்துல அவங்க பிறந்தவங்க. அவங்க உண்மையான அண்ணன் தங்கச்சி கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவு முறை இருக்குல்ல? ஆமா, மரத்தோட வேருக்கும் கிளைகளுக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி தான் இந்த உறவும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்க 2 பேரும் கசின்ஸ். மரத்தோட கிளைகளும் வேர்களுமா? ஆமா, Hinata அந்த கிளான்ல ரொம்ப முக்கியமான குடும்பத்துல பிறந்தவ. அந்த கிளானோட தலைவருக்கு நெருங்கிய சொந்தம். நெஜியோட குடும்பம் அந்த கிளானோட இன்னொரு கிளைனே சொல்லலாம். ஆனாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேரும் மோத போறாங்களா? பார்க்கவே பாவமா இருக்கு. ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா, ஆனா ஆனா என்ன? நாம பாக்குற அளவுக்கு இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 2 குடும்பங்களுக்கு நடுவுலயும் பல வருடங்களா ஏதோ ஒரு பகை இருக்கு. அது என்ன பகை? அது என்ன பகைன்னு எனக்கு தெரியாது. ஆனா பூச்சி யூகா மாதிரி கிளான்ஸ்ல இருக்கிற ரத்த சம்பந்தத்தை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஸ்பெஷல் டெக்னிக்ஸும் நிறைய திறமைகளும் இருக்கும். யூகா கிளான் சேர்ந்த முதல் தலைமுறையின் குடும்பத்தார்கள் மத்தவங்களுக்கு எந்த திறமையும் கிடைக்க கூடாதுன்னு நிறைய சட்டம் போட்டாங்க. ஆனா மத்த குடும்பத்தை சேர்ந்த சில பேர் இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறி இருக்காங்க. இதனால தான் ஒரே கிளானா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்குள்ள நிறைய பகை வளர்ந்திருக்கு. அப்படின்னா இந்த மேட்ச்ல அவங்க பழைய பகையை தீர்ப்பாங்களா? அங்க பாருங்க, போட்டி ஆரம்பிக்க போகுது. தயாரா இருக்கீங்களா? நீங்க போட்டி ஆரம்பிக்கலாம். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிக்கிறேன் Hinata, நான் பேசும்போது என்ன பாரு, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் நீ நிஞ்சாக தகுதி இல்லாதவனுக்கு தெரியலையா? நீ அன்பானவ உனக்கு பொறுமாதிக்கும். உனக்கு சண்டைகளை பிடிக்காத. எப்பவும் நிம்மதி எதிர்பார்ப்ப. பொதுவா நீ மத்தவங்களோட பேச்ச கேட்டு தான் செயல்படுவ. உண்மையை ஒத்துக்கோ. உனக்கு தன்னம்பிக்கைங்கிறது கிடையாது. இங்க இருக்கிற எல்லாரும் விட உனக்கு திறமை கம்மி தான். நீ ஒரு கிணாவே இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. ஆனா சூனிங் எக்ஸாம்ல கலந்துக்கிறதுக்கு 3 பேர் உள்ள டீம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஷீனாவும் கீபாவும் கலந்து காசப்பட்டதால தான் நீயும் இந்த எக்ஸாம்ல கலந்துக்கிட்ட. உன் டீம் எடுத்த தோல்விக்கு நீயே காரணமாயிராத. அப்படிதானே? இல்ல, நீ சொல்றது தப்பு. நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்காக தான் நான் இதல கலந்துக்கிட்டேன். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்க தான் நான் இந்த எக்ஸாம்க்குள்ளே வந்தேன். Hinata எந்திரிச்சு நில்லு அனாதி. இதுக்கு மேல Hinata சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை நானே கொடுக்குறேன். ஆனா நீங்க உங்க முடிவுல உறுதியா இருக்கீங்களா? உங்க மொத்த குடும்பத்திலயும் அவதான் ரொம்ப முக்கியமான வாரிசு. ஒரு கெனினோட வாழ்க்கையில நிறைய ஆபத்துக்களை தினம் சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சொன்னது மட்டும் செய் போதும். அவ தங்கச்சி இவ்வளவு பெரியவளா இருந்தாலும் இவளால எதையும் சாதிக்க முடியல. யோகா கிளான்ல இந்த மாதிரி வாரிசுகளுக்கு இடம் கிடையாது. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் என் வேலையை பார்க்கணும். நீ கிளம்பியா? நான் போயிட்டு வரேன். Hinata இந்த இடத்துக்கு வர அவ வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. Hinata, யூகாவோட குடும்பத்துக்கு நீ மிகப்பெரிய அவமானச்சின்னமா மாற போற. என்ன? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால கண்டிப்பா மாறவே முடியாது. உன்னோட உண்மையான குணத்தை உன்னால மாத்திக்க முடியாது. தோல்விக்கு பழகிட்ட உன்னால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. அவன் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஒருத்தரோட உண்மையான குணத்தை வச்சு தான் போடுவாங்க. உலகமே அப்படிதான் இயங்குது. அதனால தான் இந்த எலிட் அவுட்காஸ்ட் எல்லாரும் இருக்காங்க. நம்மளுடைய உருவத்தை நம்மளால மாத்திக்க முடியும். என் பயிற்சி எடுத்த திறமை கூட மாத்திக்க முடியும். ஆனா ஒருத்தரோட இயற்கை குணத்தை கண்டிப்பா மாத்தவே முடியாது. மாற்றமே இல்லாத விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம யாருங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையை அப்படிதான் வாழணும். நீ எலி குடும்பத்துல பிறந்ததும் என்னோட குடும்பத்துக்கு மரியாதை இல்லாம போனதும் எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததுன்னு தெரியுமா? இந்த உலகத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதால தான் நான் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் Byakugan. நீ தைரியமா இருக்க மாதிரி நடிச்சாலும் ஓடி போகிறதுக்கு காத்துக்கிட்டு எனக்கு தெரியும். இப்போவும் இங்க போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்ல, நீ சொல்றது தப்பு. நீ சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். Byakugan இதை கென்காய்னு சொல்லுவாங்க. யூகா கிளான் ரத்தத்திலேயே ஊறி போனது. சஸ்கேயோட ஷாரிங்கன் மாதிரி இதுவும் ஒரு விஷுவல் ஜுட்சு தான். உண்மை என்னன்னா இவங்களோட Byakuganல இருந்து தான் பல வருடங்களுக்கு முன்னாடி உச்சிஹா கிளான் ஷாரிங்கன் உருவாக்கியிருக்காங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஷாரிங்கனால Byakuganோட சக்தியை தொடவே முடியல. Byakugan! என்னுடைய கண்களை யாராலும் ஏமாத்த முடியாது. சில நொடிகளுக்கு முன்னாடி நீ அசையும் போது பயத்துல இந்த ரூமோட லெஃப்ட் கார்னருக்கு உன்னோட கண்கள் போச்சு. அந்த ஒரு தருணத்தை தான் நீ உன்னோட கடந்த காலத்தை நினைச்சு பார்த்த. கஷ்டமான கடந்த காலம். அதுக்கப்புறம் திடீர்னு உன் கண் பார்வை ரூமோட லோவர் ரைட்டுக்கு திரும்பிச்சு. மத்தவங்களுக்கு நீ கண்ண சென்ற மாதிரி தெரியல. ஆனா உன் மனசுக்குள்ள இருக்க வலியை என்னால பார்க்க முடிஞ்சது. உன் வருங்காலத்தை பத்தி பயந்த. இந்த தருணத்துக்கு நீ தயாரா இருக்கியான்னு யோசிச்சு பார்த்த. இந்த பேட்டில் என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்த. நீ இதுல தோக்க போறத உணர்ந்த. உன்னோட உடலுக்கு முன்னாடி உன்னோட கைகளை அப்படி வச்சுக்கிட்டு பார்க்கும்போது
நமக்குள்ள ஒரு கேப் உருவாக்குறதுக்கு நீ ட்ரை பண்றது தெரியுது. நான் உன் பக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்க ஆழமான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கு? ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே உண்மை தானே. அடுத்து என்ன பாப்போமா? உன்னோட ஒத்துக்கிட்ட நீ ஏன் இப்படி வரல வச்சுக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ பத்திரமா இருக்கிறத உன் எதுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால என்ன தடுக்க முடியாது. உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ ஹினாட்டா. நீ யாருக்கிட்ட உன்னால மாத்த முடியாது. நீ உண்மையை ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலாம் சரி நீ இதை உணர்ந்துட்ட. போதும், நிறுத்து. அவளால என்ன முடியாதுங்கறத நீங்க எப்படி சொல்லலாம்? கம் ஆன் ஹினாட்டா, அவ சொல்றது தப்பு நிரூபிச்சு காட்டு. நருட்டோ, ஹினாட்டா, அப்படியே நீ சும்மா வேடிக்கை பார்க்க போறியா? ஏதாவது பண்ணு, ஜெயிக்க முயற்சி பண்ணு. நீ சொல்றதும் சரிதான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா வைக்க மாட்டேங்கிறான். நீ சொன்னது சரிதான் நருட்டோ. ரொம்ப நன்றி. அவளோட பார்வையில் ஒரு மாற்றம் தெரியுதா? இந்த மேட்ச்ல நீ விலகலைனா என்ன நடக்கும் எனக்கு தெரியும். நான் பயந்து ஓட போறதில்ல. என்ன குறைச்சு கேட்கக்கூடாது. உண்மை கால் பின்ன கமான். கால் பின்னிக்க கூடாது. நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாம விடவே மாட்டேன். ஒரு உண்மையான நிஞ்சா செயல்படுவேன். ஓடி ஓடி இதெல்லாம் பிரயோஜனமே இல்ல. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ சகோதரா. பிரமாதம். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. எனக்கு தெரிஞ்சதுதான் யூகா ஸ்டைலா இருக்கணும். அவங்களோட போசஸ் ஒரே மாதிரி இருக்கு பாரு. என்னது யூகா ஸ்டைலா? எங்களோட கிராமத்துல இப்படி ஒரு தாய் ஜோட்சவை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ்லயே ரொம்ப சக்தி வாய்ந்த கெனன் நிஞ்சா எங்களோட டீம்ல தான் இப்ப வந்து சேர்ந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, நெஜி யூகா. நிஜிக்கு அடிபடுதா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவ அவரை தொடல. தொடவே இல்லனாலும் பாதிப்பு அது கண்டிப்பா இருக்கும். இத ஹியூகா கிளானால மட்டும் தான் செய்ய முடியும். அவங்கள மாதிரி போட்டி போட யாரும் கிடையாது. நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. அவங்களோட டைஜுட்சு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. பல தலைமுறைகளா அவங்க அதை பயன்படுத்துறாங்க. அது நானும் பயன்படுத்துற டைஜுட்சு மாதிரி கிடையாது. கண்ணுக்கு தெரியுற பாதிப்புகளை ஏற்படுத்துறது தான் எங்களுக்கு முக்கியம். எதிரியை தாக்குற வேகத்திலையும் பலத்திலையும் எலும்புகள் முறியும். அவங்களை பயப்பட வைக்கும். யூகா கிளான சேர்ந்தவங்க மனித உடம்புக்குள்ள இருக்க உறுப்புகளை தான் தாக்குவாங்க. சக்கர எனர்ஜிக்கு முக்கியமான நெட்வொர்க்கை உடைப்பாங்க. இது பார்க்கிறதுக்கு வேற சுலபமா இருக்கலாம். ஏன் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான டெக்னிக் இல்லன்னு கூட சொல்லலாம். ஆனா இதோட பாதிப்புகள் பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எதிரிகளை அழிப்பாங்க. ராக்லே இப்போ ரொம்ப பதட்டமா தான் இருக்கான். அவரோட பெரிய எதிரியான நெஜி களத்துல போட்டி போடுறத நேரடியாக கவனிக்கிறான். ஆனா சென்சே எதிரியை எங்க தாக்குறோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது சக்கர நெட்வொர்க்கை நம்ம கண்களால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால குறி வச்சு தாக்க முடியும்? அவங்க பியாக்குஹானை நீங்க மறந்துட்டீங்க. சாதாரண கண்கள் பார்க்க முடியாத விஷயத்தை பியாக்குஹானால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அவங்களோட தாக்குதல் சாதாரண அட்டாக்கை விட ரொம்ப வித்தியாசமானது. அவங்க உடல் இருக்கிற சக்கரஸோட எனர்ஜி அவங்களோட கைகளால